ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் வச்சு எப்போவுமே ஜூஸ் தான் போடுவோம். இன்றைக்கி வித்தியாசமாக கேரட்டில் சூப் பண்ண போகிறோம். கேரட் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்றைக்கி 3 கேரட் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 பக்கம் நுனியெல்லாம் கட் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கிறேன், சும்மா வாசனைக்காக மட்டும்தான். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலையாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 8லிருந்து 10 மிளகு இருந்தால் போதும். இப்போ இது கூட ஒரே ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் விட்டுடலாம். கேரட் நல்லா குழைய வேகணும். 3 விசில் வந்துட்டு குக்கர் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட இருக்கிற அந்த பே லீஃபை மட்டும் எடுத்துடலாம் வெளியில். வாசனைக்காக தான் போட்டோம், அந்த ரசம் அதில் இறங்கியிருக்கும், அது போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அரைச்ச விழுதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதி வரட்டும். சும்மா ஒரு கொதி வந்ததுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவு வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கிறேன். ரொம்பெல்லாம் பிழிஞ்சிட வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருந்தால் போதும். இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் சூப் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூடாக இந்த சூப் குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.